எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து என் கூட 50 கோடி ரூபாய்க்கு பேரம் நடந்தது, அதற்கு ஆதாரம் தரேன்னு ஆடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. சம்பந்தப்பட்ட முத்துராமன் அப்படிங்கிற நபரோட போட்டோவையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. அந்த முத்துராமன் யாருன்னு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இந்த ஆடியோவை என்னைக்கு பேசினாங்கன்றத பொது வெளியில சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்ல வந்து அவர் என்ன டேட்ல யார் பேசினாங்கன்றத சொல்லியிருக்கிறார். இல்லவே இல்லை. அவர் மேல விரல் நீட்டி கை நீட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணே, அந்த கட்சியை சேர்ந்த பெண்மணியே வந்து குற்றம் சுமத்திருக்கிறாங்க. அதை பத்தி வாய் திறந்து பேசாத சரவணன் இன்னைக்கு மட்டும் வந்து எனக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசுறாங்கன்றது திசை திருப்புற வேலை. இது ஜான் ஆரோக்கியசாமியா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்கிரீன் பிளேவை இந்த எம்எல்ஏஸ்லாம் இன்னைக்கு வந்து நடிச்சுட்டு இருக்காங்க. அவ்வளவுதான். உங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. எங்க பார்த்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பேரை கண்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு அந்த பேரை எங்க பார்த்தாலும் ஒதிருது. அதனாலதான் அவர் போற இடங்கள் எல்லாம் கல்வெட்டு இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோட அவங்க இதெல்லாம் அகற்றிட்டு வராங்க. அவருடைய கில்லி படத்துல கபடி விளையாட்டுல இந்த பிளேடு மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை உன்னுடைய திறமை மேல வையின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி ஸ்டிக்கர் மேல வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு நல்ல திடமான ஒரு திட்டத்தை கொடுக்க சொல்லுங்க முதலமைச்சர் விஜய். ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை வேண்டாம், கல்வெட்டுல நீக்கிற வேலை வேண்டாம். அப்படி நீக்கினா எங்களுடைய தலைவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டங்கள். நாள் முதல்வன் திட்டத்துல பேரை மாத்தினாங்க. ஆனா அந்த வெப்சைட்ல இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கடந்த ஆட்சியில முதலமைச்சராக இருந்து திட்டங்களை செயல்படுத்தியது, பயனடைந்த மாணவர்கள் எல்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்டாக இருக்குது. அது எல்லாத்தையுமே இன்னைக்கு வந்து டெலீட் பண்ணியிருக்காங்க. டிஐபிஆரை வந்து தாவேகானுடைய ஐடி விங் மாதிரி அவங்க வந்து பயன்படுத்துறாங்க. அனைவருக்கும் வணக்கம். 2006, 2011 கலைஞர் ஆட்சியில் சென்னை மாநகராட்சியில் இருக்கிற மக்களுக்கு குடிநீர் பிரச்சனை தீர்த்திட வேண்டும் என்ற நல்ல நோக்கில் மாமல்லபுரம் அருகே இருக்கிற நெமிலி என்ற பகுதியில் நாள் ஒன்றுக்கு 100 மில்லியன் லிட்டர் உற்பத்தி கொண்ட அந்த கடல் நீரை குடிநீராக்குற திட்டத்தை அன்றைக்கு துணை முதல்வராக இருந்து உள்ளாட்சி துறை அமைச்சராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள் 23/2/2010 அன்று அந்த திட்டத்திற்கு அடிக்கல் நாட்டினார். அதற்கு பிறகு ஆட்சி மாற்றத்திற்கு பிறகு அதிமுக ஆட்சியாளர்கள் அந்த திட்டத்தை செயல்பாட்டு கொண்டு வந்தார்கள். அந்த திட்டத்தின் மூலமாக ஈசிஆரில் உள்ள அடையாறு முதல் ஈஞ்சம்பாக்கம் வரையிலும், ஓஎம்ஆர் சாலையில் பெருங்குடி முதல் செம்மஞ்சேரி வரையிலும், மயிலாப்பூர் நந்தனம் ஆகிய பகுதிகளில் அடங்கியிருக்கிற 9 லட்சம் மக்களுக்கு தினமும் தண்ணீர் தருகிற அந்த திட்டத்தை கொண்டு வந்து செயல்படுத்திய அரசு திராவிட முன்னேற்ற கழக அரசு. அதற்கு பிறகு 2021ஆம் ஆண்டு மீண்டும் திராவிட முன்னேற்ற கழக அரசு பொறுப்பேற்றதுக்கு பிறகு நம்முடைய மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சராக இருந்த தளபதி அவர்கள் அதே நெம்மேலியில் 1516.82 கோடி மதிப்பில் நாள் ஒன்றுக்கு 150 மில்லியன் லிட்டர் கடல் நீர் குடிநீராகிற திட்டத்தை, 2வது கடல் நீர் குடிநீர் திட்டத்தை தொடங்கி வைத்தார்கள். அது என்னைக்குன்னு சொன்னால் 24/2/2024 அன்று தொடங்கி வச்சாங்க. இந்த நிலையத்திலிருந்து பெறப்படுகின்ற குடிநீர் சென்னை மட்டும் இல்லாமல் சென்னை புறநகர் பகுதியில் இருக்கிற செங்கற்பட்டு மாவட்டத்தில் இருக்கிற மக்களுக்கும் அதுக்கு கிடைக்க வேண்டும் என்ற நல்ல நோக்கில் தென் சென்னை பகுதியில் அடங்கியிருக்கிற ஆலந்தூர், புனித தோமையர் மலை, மூவரசம்பட்டு, பல்லாவரம், கீழ்கட்டில், அதே போல் வேளச்சேரி, உள்ளகரம், புழுதிவாக்கம், மடிப்பாக்கம், கோயிலம்பாக்கம், நன்மங்கலம் ஆகிய பகுதிகளில் வசிக்கிற 20 லட்சத்திற்கும் மேற்பட்ட மக்களுக்கு தினமும் தண்ணீர் தர வேண்டும் என்ற நல்ல நோக்கில் அந்த திட்டத்தை நம்முடைய முதல்வர்கள் தொடங்கி வைத்தார்கள். தொடங்கி வச்சது மட்டும் இல்லை, இந்த ரோட்லேயே அந்த திட்டத்திற்கு வெளியே ஒரு மிகப்பெரிய ஒரு கல்வெட்டு போட்டு அதையும் திறந்தாங்க. ஒரு 2-3 நாட்களுக்கு முன்பாக அந்த கம்பீரமாக அமைக்கப்பட்டிருந்த அந்த கல்வெட்டு சிதலம், அதை ஒரு துணியை போட்டு மூடி உள்ள இருக்கிற தலைவருடைய பேர்லாம் நீக்கிட்டாங்க. இதை அறிந்த நாங்கள்லாம் அங்கே போய் நம்முடைய தோழர்கள்லாம் எந்த நோக்கத்திற்காக நீக்கினீங்க எங்கள் கல்வெட்டை, தலைவர் பெயர் போட்டது எதுக்கு எடுத்தீங்க கேட்டதுக்கு அது கொஞ்சம் சிதலம் அடைஞ்சிச்சு, அதை நாங்கள் ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கிறோம், இன்னும் ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஆக அப்பேற்பட்ட கம்பீரமாக அமைக்கப்பட்ட அந்த கல்வெட்டை இன்னும் ஒரு வார காலத்திற்குள்ளாக சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பில் மிகப்பெரிய ஒரு போராட்டம் நடைபெறும் என்பதை எச்சரிக்கையாக நான் தெரிவிக்க விரும்புகிறேன்.
இன்னைக்கு இங்கே மட்டும் இல்லை, ஆலந்தூரில் என் தொகுதியிலே பார்த்தீங்கன்னா நம்ம துணை முதல்வராக இருந்த நம்ம உதயா வச்சு போய் திறந்த ஒரு மண்டபத்தை அதில் கூட கல்வெட்டே வைக்கிறேன்னு சொல்லி வைக்கவே இல்லை. தமிழ்நாடு முழுதும் நம்முடைய தலைவர் அவர்கள் மிகப்பெரிய திட்டங்கள்லாம் எதெல்லாம் திறந்து வச்சாங்களோ அந்த கல்வெட்டெலாம் நீக்குகிற ஒரு நிலையில் இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அந்த பணியில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். இது முதல் கட்டமாக இன்றைக்கி அந்த நெமிலியில் அந்த பணி நடைபெற்று இருக்கிறது. இது மிக மிக கண்டிக்கத்தக்கது. ஆட்சியாளர்கள் 50 வருஷம் 50 நாள் ஆட்சி பொறுப்பு வந்து இன்னும் அவங்க திட்டங்கள்லாம் எதுவும் கூட செயல்படுத்தலை. நாம் எந்தெந்த திட்டத்தெல்லாம் செயல்படுத்தின்னு இருக்கிறோமோ அதை தான் இப்போ அவங்க செயல்படுத்துகிறாங்களே தவிர புது திட்டத்தை அவங்க செயல்படுத்தலை. அதனால் முதலமைச்சர் அவர்கள் புது திட்டத்தில் கவனத்தை செலுத்தி செய்யணும். இது போன்ற திட்டங்களில் நீங்கள்லாம் ஈடுபடக்கூடாது என்பதை நான் இந்த நேரத்தில் நான் தெரிவிக்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லை, இப்போ டிஎன்பிசியில் 401 பேருக்கு வேலை கொடுத்தாங்க. அது நம்ம போட்ட திட்டம், நம்ம உருவாக்கின திட்டம். அப்பாயின்மெண்ட் ஆர்டர் மட்டும்தான் அவங்க கொடுத்தாங்க. பத்திரப்பதிவு துறையில் 3.0 நம்ம எடுத்துகிட்டு வந்தோம், அது அவங்க எடுத்துகிட்டு வந்த மாதிரி போடுறாங்க. இது மாதிரி நம்ம எடுத்து வந்த திட்டத்தை நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம்னு சொல்லி அவங்கள பெருமைப்படுத்திக்கிறாங்களே தவிர புது திட்டங்கள் எதுவும் எடுக்காமல் இது போன்ற சில்லி திட்டங்களில் இன்றைக்கு இந்த அரசு ஈடுபட்டு கொண்டிருக்கிறது என்பதை நான் வன்மையாக கண்டிக்கிறேன். நீங்கள் நம்முடைய தளபதியை பொறுத்தவரையிலையும் அற்புதமான திட்டங்கள்லாம் கொண்டு வந்தார். இந்த 5 வருஷத்தில் ஒரு 50 ஆண்டுகள் செய்ய வேண்டிய பணிகளை எல்லாம் 5 ஆண்டுகளில் செய்து இந்தியாவிலேயே தமிழ்நாடு சிறந்த மாநிலம் என்ற தகுதியை உருவாக்கிய தலைவர் நம்முடைய மாண்புமிகு முதல்வராக இருந்த நம்முடைய தலைவர் அவர்கள். நீங்கள் அவர் பேர் கல்வெட்டு எடுத்துட்டா அவர் பேர் மறைஞ்சிரன்னு நினைக்கிறாங்க. கல்வெட்டாக மனதில் ஒவ்வொரு மக்களின் மனதிலும் கல்வெட்டாக பதிந்திருக்கிற தலைவர் தான் எங்களுடைய தலைவர் என்பதை இந்த நேரத்தில் நான் பெருமையோடு தெரிவிக்க விரும்புகிறேன். நீ மகளிர் உரிமை திட்டம் நீ தலைவர் சொல்லி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. விடியல் பயணம் திட்டம் தலைவர் பெயர் சொல்லி தான் பயணம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஆக இப்பேற்பட்ட திட்டங்கள்லாம் இருக்கிற வரையில் மக்கள் மனதில் எந்த காலத்திலும் தலைவருடைய பெயரை புகழை அழிக்க முடியாது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். ஆக இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளாக நீ காலையில் நாங்கள் அங்கே போய் போராட்டம் பண்ண உடனே அதிகாரி எங்ககிட்டே தொலைபேசியில் வந்து இன்னும் ஒரு வாரத்துக்குள்ளே அந்த கல்வெட்டை சீரமைச்சு தரேன்னு சொல்லியிருக்கிறாங்க. அதனால தான் நாங்கள் கம்னு இருக்கிறோம். அது ஒரு வாரத்துக்குள்ளே சீரமைத்து தரவில்லை என்று சொன்னால் நிச்சயமாக மாவட்டமே ஸ்தம்பிக்கக்கூடிய அளவிற்கு மிகப்பெரிய போராட்டத்தை நடத்தி காட்டுவோம் என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். எல்லாம் பொறாம உச்சரிப்பு. ஆமாம், நான் முதல்வன் இருந்தது, அதாவது முதல்வன் எடுத்துட்டாங்க. அவங்களுக்கு ஒரு பயம் ஏற்படுது. எங்கே பார்த்தாலும் தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய பெயரை கண்டாலே சும்மா அதிருது இல்லைங்கிற மாதிரி முதலமைச்சருக்கு அந்த பேரை எங்கே பார்த்தாலும் ஒதுருது. அதனால தான் அவர் போகிற இடங்களெல்லாம் கல்வெட்டு இருக்கக்கூடாதுன்ற நோக்கத்தோடு அவங்க இதெல்லாம் அகற்றிட்டு வராங்க. நாள் முதல்வன் திட்டத்தில் பேரை மாற்றினாங்க. தமிழ்நாடு ஸ்கில் கார்பரேஷன், தமிழ்நாடு ஸ்கில் டெவலப்மெண்ட் பேரை மாற்றினாங்க. பேரை மாற்றுறதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை, மாற்றிட்டு போட்டோம். ஆனால் அதில் இருக்கக்கூடிய அந்த வெப்சைட்டில் இருக்கக்கூடிய வீடியோஸ் எல்லாம் கடந்த ஆட்சியில் முதலமைச்சராக இருந்து திட்டங்களை செயல்படுத்தியது, பயனடைந்த மாணவர்கள்லாம் அவங்களுடைய எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணது, இது எல்லாமே வந்து ஒரு டாக்குமெண்ட்டாக இருக்குது. அடுத்தடுத்த தலைமுறைக்கு இருக்கக்கூடிய டாக்குமெண்ட். அதை எல்லாத்தையுமே இன்றைக்கி வந்து டெலீட் பண்ணியிருக்கிறாங்க. டிஐபிஆரை வந்து தாவேகானுடைய ஐடி விங் மாதிரி அவங்க வந்து பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் தான் நம்மளுடைய முன்னாள் அமைச்சர் வந்து உங்கள் முன்னாடி இன்னைக்கு எடுத்து சொல்லியிருக்காங்க. இது எச்சரிக்கை விடுத்திருக்கிறாங்க. என்ன மாதிரி ஆக்ஷன் எடுக்கணும்னு விரும்புறீங்க? இன்னும் 6 நாள் போயிடுச்சு பாருங்க. முடியலண்ணா, அவங்க பண்ணலண்ணா. நீங்கள் நேற்று நாங்கள் போய் நம்ம ஆள்லாம் போய் ஒரு க்ரீன் கலர் துணி போட்டு மறைச்சிருந்தாங்க. அது உள்ளே எடுத்து பார்த்ததுக்கு அப்புறம் தான் எல்லாத்தையும் உடச்சிருந்தது. அதுக்கப்புறம் தான் நாங்கள் நம்ம ஆட்கள்லாம் போய் கலெக்ட் பண்ண உடனே இங்கே அதிகாரிலாம் காலையில் எனக்கே ஃபோனில் வந்து ஒரு வாரத்தில் நாங்கள் சரி பண்ணி கொடுக்குறோம், 2-3 கல்வெட்டு விழுந்து போச்சு, அதனால தான் நாங்கள் மொத்தமாக எடுத்துகிட்டு புதுசாக போடணும்னு சொல்லியிருக்கிறாங்க. ஒரு வாரத்தை பார்க்க போகிறோம். அவருடைய கில்லி படத்தில் கபடி விளையாட்டில் இந்த பிளேடு மேலே வச்சுருக்க நம்பிக்கையை உன்னுடைய திறமை மேலே வையின்னு சொன்னார்ல, அந்த மாதிரி
ஸ்டிக்கர் மேலே வைக்கிற நம்பிக்கைக்கு பதிலாக ஒரு நல்ல திடமான ஒரு திட்டத்தை கொடுக்க சொல்லுங்கள் முதலமைச்சர் விஜய். ஸ்டிக்கர் ஒட்டுற வேலை வேண்டாம், கல்வெட்டில் நீக்கிற வேலை வேண்டாம். அப்படி நீக்கினா எங்களுடைய தலைவர்கள் சொன்னது மாதிரி தமிழ்நாடே ஸ்தம்பிக்கிற அளவுக்கு போராட்டம் நடக்கும். இன்றைக்கு நீங்க தொடர்ந்து குற்றச்சாட்டப்பட்ட எம்எல்ஏ சரவணன் அவர்கள் வந்து என் கூட 50 கோடி ரூபாய்க்கு பேரம் நடந்தது, அதற்கு ஆதாரம் தரணும்னு ஆடியோவும் ரிலீஸ் பண்ணிருக்காரு. சம்பந்தப்பட்ட முத்துராமன் அப்படிங்கிற நபரோட போட்டோவையும் அவர் வந்து வெளியிட்டிருக்காரு. எப்படி பார்க்கலாம்? அந்த முத்துராமன் யாருன்னு ஒரு டிஸ்க்ளோஸ் பண்ண சொல்லுங்க. இந்த ஆடியோவை என்னைக்கு பேசினாங்கன்றத பொது வெளியில் சொல்ல சொல்லுங்க. கம்ப்ளைண்ட்ல வந்து அவர் என்ன டேட்டில் யார் பேசினாங்கன்ற சொல்லியிருக்கிறார், இல்லவே இல்லை. அவர் மேலே விரல் நீட்டி கை நீட்டி பாதிக்கப்பட்ட பெண்ணே, அந்த கட்சியை சேர்ந்த பெண்மணியே வந்து குற்றம் சுமத்திருக்கிறாங்க. அதை பற்றி வாய் திறந்து பேசாத சரவணன் இன்றைக்கி மட்டும் வந்து எனக்கு 50 கோடி ரூபாய் பேரம் பேசுகிறாங்கன்றது திசை திருப்புற வேலை. இது வந்து அவங்களுடைய ஆலோசகர்கள் ஜான் ஆரோக்கியசாமியா அவங்க எழுதி கொடுக்குற ஸ்க்ரீன் பிளேவை இந்த எம்எல்ஏஸ்லாம் இன்றைக்கி வந்து நடிச்சுக்கிட்டு இருக்காங்க. அவ்வளோதான். சரத்துக்கு எதிராக நீங்கள் ஒரு முக்கியமான ஒரு போராட்டம் முன்னெடுத்தீங்க, அதுபோல ஏன் எம்எல்ஏ சரவணனுக்கு எதிராக இல்லை? இல்லை, எம்எல்ஏ சரவணன் வந்து இன்னைக்கு தானே இப்போ தானே சொல்லியிருக்கிறாரு. நாங்கள் மேலே அந்த பாலியல் குற்றச்சாட்டுக்கு அவர் துணை போனதும் இருக்குல்ல. ஆமாம், அந்த குற்றச்சாட்டுக்கு எதிராக திமுக சைடுல இருந்து ஒரு வீரியமான இல்லையா? இல்லை, ஒன்றுத்துக்கு போராட்டம் பண்ண முடியாது சார். நாங்கள் ஒட்டுமொத்தமாக பாலியல் குற்றங்கள் நிகழ்கிறதுன்றது திமுகவுடைய மாணவருடைய சார்பாக நாங்கள் வந்து வெளிப்படுத்தி தமிழ்நாடு முழுவதும் போராட்டம் நடத்தியிருக்கிறோம். கைது செஞ்சுருக்கிறீங்க. ஒரு அரசாங்கத்திற்கு என்னுடைய கவனத்துக்கு கொண்டு வர்றதுக்கு சில போராட்டங்கள் அதை நாங்கள் செஞ்சுருக்கிறோம். நான் கண்ணை திறந்தே பார்க்க மாட்டேன் இருக்கக்கூடிய முதலமைச்சரை ஒரு 6 மாதத்துக்கு வேடிக்கை பார்க்குறோம். அதுக்கப்புறம் தெருக்கு போராட்டம் நாங்கள் இல்லை, பொதுமக்களே வந்து செய்யக்கூடிய சூழல் தான் இன்றைக்கி உருவாக்கிட்டு இருக்காங்க.